வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு தேர்ட் மே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் ஸ்டிக் மற்றும் டாங்கி? ஹிமாச்சல பிரதேசம். முண்டா மற்றும் பெதேசியா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். டோலு குனிதா மற்றும் கர்கா எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. ஒப்பண்ணா மற்றும் தெய்யம் எந்த மாநிலத்தின் நடனம்? கேரளா. அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, சூடியா, திமாசா, ஹேஜோங், காரோஸ், காசிஸ், காங்டே, கர்பி, போரோ, சோன்வால் மற்றும் மிரி. லால் பகதூர் சாஸ்திரி 1966 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மதவாச்சாரியா வாசுதேவா அப்படின்னு சொல்லுவாங்க. மதவாச்சாரியா கீத பாஷ்யா, பிரம்மசூத்திரம், கர்ம நிர்ணயம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் கோட்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1920 நாக்பூர்ல விஜயராகவாச்சாரியா தலைமையில நடந்துச்சு. துருவ் திட்டம் 2019 கல்வி அமைச்சகத்தால அறிமுகப்படுத்தப்பட்டது. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 இருந்து 2007 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்தை பிரிவு 239 சொல்லியிருக்காங்க. நர்த்தகி நட்ராஜ் பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை. செஞ்சு பழங்குடியினர் இயக்கம் ஆந்திரால வெங்கடப்பையா தலைமையில நடந்துச்சு. யூபிஎஸ்சியின் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹன்ஷா மிஸ்ரா. மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மூலம் கௌரவ டாக்டர் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? கேவி காமத். எந்த மாநிலம் தனது முதல் கண்ணாடி ஸ்கைவாக் பாலத்தை அறிமுகப்படுத்தியது? உத்தரப்பிரதேசம். எந்த அணி லிகு 1 பட்டத்தை வென்றது? பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன். இந்திய விமானப்படை சமீபத்தில் ஏவப்பட்ட ஏவுகணை எது? கிறிஸ்டல் பிரைமேட் 2 அல்லது ராக்ஸ். ஜியோ பைனான்சியல் சர்வீஸின் எம்டி மற்றும் சிஇஓ ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹிதேஷ் குமார் சேத்தியா. சஞ்சய் குமார் அகர்வால் சிபிஐசி உடைய தலைவர். நிதின் குப்தா சிபிடிடி உடைய தலைவர். வசுதா குப்தா ஆகாஷவாணியின் முதன்மை இயக்குனர் ஜெனரல். அனுராக் அகர்வால் பார்லிமெண்ட் பாதுகாப்பு தலைவர். கிஷோர் மக்வானா எஸ்சிக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர். ஏஎஸ் ராஜு மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவர். 2024 ஆரியபட்டா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பவுலூரி சுப்பராவுக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. சரண் சிங், பி வி நரசிம்மராவோ, எம் எஸ் சுவாமிநாதன், எல் கே அத்வானி பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. அமிதா கோஷ் எராஸ்மஸ் பரிசு. உமா ரெய்லே மகாராஷ்டிரா கௌரவ விருது. மீனா சரண்டா சர்வதேச கலாச்சார விருது. யூலியா நவல்னையா மற்றும் அலெக்சி நவல்னி சுதந்திர பரிசு. ஆச்சாரியா லோகேஷ் முனி அமெரிக்க ஜனாதிபதியின் தன்னார்வ சேவை விருது. அமிதாப் பச்சன் மற்றும் ரந்தீப் ஹூடா லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது. மம்தா ஜி சாகர் உலக இலக்கிய பரிசு. ஐக்கியூ படி உலகில் ஆரோக்கியமற்ற காற்று உள்ள நகரங்களின் பட்டியலில் எந்த நகரம் முதலிடத்தில் உள்ளது? காத்மண்டு, நேபாள் நாட்டுடைய தலைநகரம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. வாகனம் ஓட்டுவதில் உலகின் 2வது மெதுவான நகரம் பெங்களூரு. ஃபர்ஸ்ட் எந்த இடம்னு பார்த்தா லண்டன். உலகின் சிறந்த பொது போக்குவரத்து பெர்லின். உலகின் பணக்கார நகரங்களில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு நியூயார்க். உலகிலேயே அதிக ராணுவ செலவு செய்யும் நாடு அமெரிக்கா. உலக சிறந்த முதலாளிகள் பட்டியலில் இந்திய பொதுத்துறை நிறுவனம் என்டிபிசி இடம் பிடிச்சிருக்கு. ஐக்கியூ படி உலகில் மிகவும் மாசுபட்ட நகரம் பெய்ஜிங் மற்றும் பெகுசாராய். ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் என எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஏப்ரல் மாசம் 30 நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அதாவது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018 அறிமுகமாச்சு. பிப்ரவரி 20 உலக சமூக நீதி தினம். மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை உலக கால்நடை தினம்.
46வது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டத்தை 2024 நடத்தும் நாடு எது? இந்திய நாடு நடத்த போறாங்க. அது இந்தியால கொச்சி அப்படிங்கிற இடத்துலதான் இந்த மாநாடு நடக்க போகுது. இந்த அண்டார்டிக் ஒப்பந்தம் 1959ஆம் ஆண்டுல 46 நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. சோ இப்ப அந்த அண்டார்டிக் ஒப்பந்தம் மட்டும் இந்த ஒப்பந்தத்துடைய மாநாடு இந்தியா நடத்த போறது இல்ல. அதையும் தாண்டி சுற்றுச்சூழல் பாதுகாப்பான 26வது குழு அப்படிங்கிற மாநாடையுமே இந்திய நாடு நடத்த போறாங்க. இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பான குழு மேட்ரிட் நெறிமுறை மூலம் 1991ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. 18வது யுஎஸ்சி உலக பாதுகாப்பு காங்கிரஸ் ஜெய்ப்பூர் நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்திய நாடு இந்த வருஷம் குவாட் மாநாடு நடத்த போறாங்க. இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ் வருடாந்திர மாநாடு 2025ல இந்தியால நடக்க போகுது. போன வருஷம் இந்தியா 5வது உலக காஃபி மாநாடு நடத்த முடிச்சிருக்காங்க. அதே மாதிரியே உலக மசாலா காங்கிரஸ் மாநாடுடைய 14வது பதிப்பு நடத்தி முடிச்சிருக்காங்க. சர்வதேச சர்க்கரை அமைப்பின் தலைவர் இந்த வருஷம் இந்தியா தான்.